ஈரம்பட்ட மண்ணில் விழும் கால்தடங்களை விட காயம்பட்ட மனதில் எழும் வடுக்கள் வார்த்தைகளில் அடங்காதது. காயப்பட்ட யாவும் காலத்தின் கையில் நியாயப்படும். கலங்காதிரு. ஒருவர் கூட உங்கள் மீது அன்பு காட்டவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களை வெறுக்கலாம். தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு. எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதீர்கள். ஏனெனில் இங்கு பணிவுக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மேதாளிகள் உண்டு. காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நான் எதிலும் தோற்பதே இல்லை, வெற்றி அடைவேன் இல்லை, கற்றுக்கொண்டேன். வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் போலதான். நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தடம் மாற்றங்கள், விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள், சில நேரம் விபத்துக்களும் கூட. அனைத்தையும் ரசித்து கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம். வாழ்விலும் கூட அழகாய் அமையட்டும் இந்த வாழ்க்கை பயணம். உன்மேல் சத்தியம் செய்யும் ஒருவரையும் ஒருபோதும் நம்பாதே, தீர விசாரிக்கும் வரை. எல்லோரிடமும் அன்பை கொடுத்து ஏமாந்து விடாதே. யாரிடமும் அன்பை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடாதே. எந்த மரமும் விதைத்தவுடன் வளர்ந்து விடாது. உன் வியர்வை துளிகளை ஊற்றிக்கொண்டே இரு, வெளிவரும் வெற்றியாக. வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் என்றால் பல துன்பங்களையும் அவமானங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும். கண்களை மட்டும் கவருவது அழகு. அன்புடன் கூடிய நற்செயல்கள் மனதையும் ஆத்மாவையும் கவரும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே. அவர்கள் முன் வாழ்ந்து காட்டு, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக. காதலில் இருவரின் ஒருவர் மனம் மாறினால் கூட இன்னொருவரின் வாழ்க்கையே போய்விடும். தயவு செய்து உண்மையாய் இருந்தால் மட்டுமே காதலியுங்கள். காலப்போக்கிற்காக காதல் செய்யாதீர்கள். உயிர் வாழ கற்றுக்கொள் போதும். எவ்வாறு வாழ்வது என்பதை காலம் கற்றுத்தரும். வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவறுங்கள். மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை உண்டா என்று கேட்காதே. உயிருடன் இருக்கும்போது நீ எப்படி வாழ்ந்தாய் என்று பார். வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமல் போய்விடும். உனது கற்பனையே முதலீடாக நீ முன்வைத்தால் அது உனக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகளை தேடித்தரும். அடுத்தவர்கள் விரும்பியபடி தான் பேச வேண்டுமானால் பொய்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கேற்ப நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் வேண்டும். நம் வாழ்வை நம் வாழ்வோம், நமக்கு பிடித்தபடி. தைரியத்துடன் வேலை செய்து கொண்டே போ. பொறுமையுடனும் உறுதியுடனும் வேலை செய்வது அதுதான் ஒரே வழி. முன்னேறிச் செல். உங்கள் நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள். உலகத்தையே உங்களால் புரட்டி போட முடியும். எப்படியும் சூரியன் உதிக்கும். நீயும் வெற்றி பெறுவாய். முயற்சி செய் மனமே. கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை. எட்ட வரும் வாய்ப்புகள் ஏற்றி செல்லும் வரை காத்திருங்கள். பயணங்கள் பாதைகளாக மாறும். வாழ்க்கையில் இரு பகுதிகள். ஒன்று எதிர்காலத்தின் கனவு, 2 கடந்த காலத்தின் நினைவு. காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். வெறும் கற்பனை சந்தோஷத்தின் அவனது கவனம்.